ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோடு 135 தி சூசன் 8. ஸோ ஸ்டார்டிங் சீனில் போட்டியை பார்க்கறதுக்காக வெளியில இருந்த மக்கள் கூட்டம் எல்லாம் அளவோல திரள்றாங்கங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டைமில் உள்ள அடிபட்டவங்க எல்லாருமே ஸ்ட்ரக்சரில் வெளியில் கொண்டுகிட்டு இருக்க அந்த இதில் நம்ம சாவோஸோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே வெளியில் வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்ம புல்மா பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டு இப்போ அவங்க கூட இவங்களுமே ஆம்புலன்ஸில் போகணும்னு போக உடனே பின்னாடி நம்ம லஞ்சியுமே போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சொல்றாரு, போன முறை போட்டியை விட இந்த முறை போட்டி ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப உள்ள இந்த பக்கம் நம்ம டவு இருக்கா பார்த்தீங்களா, அவன் இங்க இருந்து ஒருத்தவனை அடிச்சு பறக்க விடுறான். அடுத்தது நம்ம ஜூனியர், அவன் ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்ன தொடவே தொடாதான்னு சொல்லி அவன் மேல ரொம்பவே கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாத்தையும் இந்த பக்கம் கோகோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இப்ப பக்கம் மாஸ்க் போட்ட ஒருத்தவன் சண்டை போடுறாங்க. அவனை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய குண்டம் வர 5 செகண்ட்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து வேகமா அடிக்க வர அந்த அடியை ரொம்பவே அழகா டாட்ச் பண்ணிடுறாங்க. இப்ப டாட்ச் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த குண்டை இங்கே இருந்து குத்த வர அவனோட கையை அழகா பிடிச்சி இங்கே இருந்து ஸ்டேஜுக்கு வெளியில பிடிச்சி பறக்க விட்டுறான். வெளியில விழுந்தோடனே அவன் கடுப்பா என்ன பண்றான், இந்த ஃபயரை எல்லாம் அனுப்பாங்க பார்த்தீங்களா வருது, அதை இங்கே இருந்து தூக்கி போட்டு இவனை அடிக்க வர இவன் இங்கே இருந்து நவுந்துடுறாங்க. நவுந்தோடனே அந்தாண்டவில்ல இடத்துல அடிச்சு அந்த இடம் முழுக்க ஸ்மோக் லீக் ஆகுதுங்க. இப்போ உடனே இவன் என்ன பண்றான், என்னையாடா இப்படி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன் இங்கே இருந்து பறந்து போய் அவனோட பேக் சைடை விழுந்து கடிக்கிறாங்க. கடிச்ச உடனே இப்போ ஒரு வழியா அம்பேர் வந்து இந்த போட்டியை வந்து முடிச்சிடவும் செய்யறாரு. இப்போ இந்த பக்கம் அடுத்தது நம்ம கோகு வந்து சண்டை போடுறான். அவனும் அசால்ட்டா ஜெயிச்சிடறான். இதை பார்த்த உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியம், பரவாயில்ல லாஸ்ட் 2 தடவை செகண்ட் பொசிஷன் வந்தவன்ட்ட நான் எதிர்பார்க்கறது இதுதான், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்க. அடுத்தது நம்ம டியானு ஒருத்தவனை இங்க இருந்து உதச்சு பறக்க விடுறாங்க. இப்ப டியானு செமிஃபைனலுக்குள்ள வேறான். அடுத்தது நம்ம கிர்லின், அவன் ஒருத்தவனை உதச்சு பறக்க விட அவனும் செமிஃபைனல்ல வேறான். அடுத்தது நம்ம எம்சார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே ஒருத்தவனை உதச்சு பறக்க விடுறான். இப்ப அவனும் உள்ள வேறான். இப்ப அடுத்தது நம்ம ஜூனியர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்க இருந்து ஒருத்தவனோட கழுத்தை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அவனை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான சண்டை முறையை அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இவனும் இப்போ உள்ள வந்துட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. பின்னாடி நம்ம டவு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே ஒரு வழியா ஜெயிச்சிட்டான் போலங்க. அதை இந்த பக்கம் நம்ம டியானு பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா, கோகுங்க கிட்ட வந்து பேசினாங்க பாருங்க. அவங்க இங்க இருந்து ஒருத்தவனை அடிச்சு பறக்க விடுறாங்க. இப்போ அவங்களுமே செமிஃபைனல்ஸ்குள்ள வந்துடுறாங்க. இப்போதான் நம்ம கோகு யோசிக்கிறாரு, யாரு இது, ஒருவேளை இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேனா, இது யாருங்கிறதே எனக்கு புரியலையே, இது யாரா இருக்கும்னு சொல்லி நம்ம கோகு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பாத்ரூம்ல இருந்து ஒருத்தன் தூரத்துல ஒடியாந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஒடியாந்து வந்துகிட்டு இருக்க அந்த டைம்ல உள்ள இருந்த மாங்கெல்லாம் என்ன பண்றாங்க, வெளியாளுங்க யாரும் உள்ள வரக்கூடாது, நீ இப்பயே வெளியில போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனை இங்கே இருந்து வெளியில அனுப்பதாங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படி நின்றுகிட்டு இருக்க உள்ள வந்து அடுத்த போட்டிக்காக நம்ம மாஸ்க் மேனோட போட்டி போடுறதுக்காக நம்பர் 17 வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அம்பேர். இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் ஏன் நம்பர் 17 என்ன உள்ள விடுங்கயா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமாங்க இவ்வளவு நேரம் வெளியில ஒருத்தன் அப்பாவி மாதிரி வந்தான் பாருங்க, இவனும் ஒரு போட்டியாளர் தான் போல. இப்ப இவனுக்கும் இந்த பக்கம் நம்ம மாஸ்க் மேன் இருந்தான் பாருங்க, அவனுக்கும் தாங்க இப்ப சண்டை நடக்க போகுது. இப்ப இவன் உள்ள வந்து வார்ம் அப் பண்ணா அதை பார்த்தோன்னே சுத்தி உள்ளவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இவன் பண்றதே ரொம்ப காமெடியா இருக்கு. இப்ப ஒரு வழியா போட்டி ஸ்டார்ட் ஆக இவன் அவனோட பொசிஷன்ல நிக்க, அப்போ உடனே இவனோட ஃபேண்ட் ஜிப் இருக்கு பார்த்தீங்களா, அது அவுந்துருதுங்க. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. யாரா இவன் கோமாளியா இருப்பான், இவெல்லாம் ஜெயிச்சு அப்புறம் இவ்வளவு தூரம் வந்தாங்க மாதிரி சுத்தி உள்ளவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப போட்டி ஆரம்பமாக இந்த போராடு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி போட்டவன் இவனோட பேர் ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ இங்கே இருந்து அடிக்க போக உடனே என்ன பண்ணிடுறாரு, கால் தடுமாறி கீழே விழுந்துடுறாருங்க. கால் தடுமாறி கீழே விழுந்தோடனே நம்ம மாஸ்க் பண்ணி யாரா இவன் என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள திடீர்னு எழுந்திருப்பாரு பாருங்க, அவனோட வாயில இவரோட தலை அடிச்சு அப்படியே இங்க இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெயிச்சிடவும் செய்யறாருங்க. இப்ப அவருமே வந்து செமிஃபைனலுக்குள்ள வேறாரு. இப்ப ஒரு வழியா செமிஃபைனலுக்குள்ள போன போட்டியாளர்கள் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்பேர் வந்து இப்ப கூப்பிடவும் செய்யறாருங்க. இப்ப ஒருத்தவங்களா எல்லாரும் ஒரு இடத்துல கூடிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம அடிபட்டான் பாத்தீங்களா மாஸ்க் மேனு, அவனோட மாஸ்கை கயிட்டுறாங்க. இப்பதான் தெரியுது இது மாஸ்க் மேன் கிடையாது, இவன் தான் நம்ம யாஜ்ரோபி. ஆமாங்க, நம்ம யாஜ்ரோபியுமே இந்த போட்டியில வந்து மாறு வேஷத்துல கலந்துகிட்டு இருக்கான். அப்படி கலந்துகிட்டு நம்ம யாஜ்ரோபி சொல்றான், எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆளு கிடையாது, ஏன்னா இவன் பண்றது எல்லாருமே நமக்கு விளையாட்டுத்தனமா இருந்தாலும் இவனுக்குள்ள மிகப்பெரிய பலம் இருக்கு, இவன் சாதாரண ஆளே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம யாஜ்ரோபி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் யாஜ்ரோபி அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில போக நம்ம அம்பேர் என்ன பண்றாரு, இங்க இருந்து அந்த 8 போட்டியாளர்கள் வந்து செமிஃபைனலுக்கு ரெடியானாங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கிர்லினை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. டே நீ என்ன இன்னும் உயிரோட இருக்க,
பார்க்கறதுக்கு ஆக நீ பேயா அப்படிங்கிற மாதிரி நினைக்க இல்ல, நான் எப்படியோ கோகுவால மறுபடியும் உயிர் பொழைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப எல்லாரும் ஒரு ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. அப்படி சீட்டு எடுத்துக்கிட்டு யாரோட யாரு போட்டி போட போறாங்கிற அந்த நேம் லிஸ்ட் இப்ப தெரிஞ்சிடுதுங்க. இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கிரிலின் கேட்கறான், ஆமா ஜூனியர்னு யாரோ போட்டிருக்கீங்களே இது யாருப்பா அப்படின்னு கேட்க இப்பதாங்க நம்ம அம்பையர் சொல்றாரு, ஆமா அந்த நிக்கிறான் பாத்தியா அவன் தான் ஜூனியர், அதாவது பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, பிக்கலோவோட இன்னொரு குழந்தையா வந்தான் பாருங்க அந்த முட்டையில இருந்து, அவனோட பேர் தான் வந்து ஜூனியர் தாங்க. அதாவது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஜூனியர்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பேன், இந்த இடத்துல தான் அவன் பேர் ஜூனியருங்கிறதே வந்து இந்த கதைப்படி நம்ம எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த பக்கம் போட்டியில கலந்துக்க போறவங்களோட லிஸ்ட் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம டியானை எதிர்த்து நம்ம டவ் இருக்காராம், செகண்ட் நம்ம கோகுவை எதிர்த்து அனாமஸ் அப்படிங்கிறது, அதாவது கோகு ஒரு பொண்ணு கூப்பிட்டா பாருங்க அந்த பொண்ணோட பேரு அனாமஸ், அவ தான் இருக்காளாம். மூணாவது நம்ம ஜூனியர் இருக்கான் பாருங்க அவனை எதிர்த்து நம்ம கிர்லின் இருக்கான். நாலாவது நம்ம ஹீரோ அவரை எதிர்த்து நம்ம எம்சா இருக்கான். இப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களோட பேர்லாம் தெரிய இப்ப முதல் போட்டி ஒரு வழியா ஸ்டார்ட் ஆக போது போலங்க. இந்த பக்கம் நம்ம டியான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்ப இந்த பக்கம் புல்மா என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இங்க வந்துடுறாங்க. இங்க வந்தவங்கள்ட்ட மாஸ்டர் வந்து சாவசோக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்க இப்ப பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாவசோ பொழைச்சிட்டான், அவனுக்கு வந்து உடம்புல எலும்புலாம் ஏதோ அந்த அளவுக்கு அடிபடல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லின் எம்சா அப்புறம் கோகு இவங்க மூணு பேரும் மாஸ்டரை பார்த்து ஒடியாந்துகிட்டு இருக்காங்க. ஒடியாந்தவங்க சாவோசோக்கு நடந்ததை பத்தி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, அதாவது மிஷினரி டவ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல மாஸ்டருக்கு பயங்கரமான ஷாக்கு. அவன் தான் ஆல்ரெடி நம்ம கோகு கொண்டுட்டானே, அவன் எப்படி திரும்பி வந்தான் அப்படிங்கிறத சொல்ல, ஆமா அவர் மறுபடியும் வந்துட்டாரு, அவன் உடம்புல பாதி இதுக்கு மேல ரோபோ பொருட்கள்லாம் மாத்தி இப்ப அவன் மிகப்பெரிய சைபாக்கா மாதிரி நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்படி பேசிட்டு நம்ம கோகு சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறது நம்ம டியானு தான் ஜெயிக்க போறான்னு கோகு சொல்ல, உடனே இந்த இடத்துல நம்ம கிரேன் ஹெர்மிட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துடுறாருங்க. அவர் வந்தோடனே நீங்க இன்னும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, போன முறை மாதிரி இந்த முறை உங்க டீமால ஜெயிக்க முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல இப்ப மாஸ்டர் சொல்றாரு, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க, இவங்க யாருமே என்னோட டீமே கிடையாது, ஏன்னா இவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட தனி வழியில எப்பயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கிரேன் சொல்றாரு, உன் டீம் இல்லைன்னா அவங்களாம் ஏன்டா உன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்க, நான் அவனோட மாஸ்டரா இதுக்கு முன்னாடி இருந்தேன், எனக்கு நன்றி காட்டுற விதமா அவங்க பிடிச்ச என்னோட யூனிஃபார்மே அவங்க போட்டிருக்காங்க, இதுதான் ஒரு உண்மையான மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற கைமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இந்த பக்கம் நம்ம கிரேன் என்ன சொல்றாரு, நீ எது வேணுமோ பண்ணிக்க, எப்படியோ ஜெயிக்க போறது வந்து என் தம்பி மிஷினரி டவ் தான், எல்லாரும் சாகரத்துக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஆனா இருந்தாலுமே நம்ம கோகு கான்பிடண்டா இருக்கான், ஜெயிக்க போறது எப்படியும் டியான் தாங்கிற மாதிரி கான்பிடண்டா இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போது போல போட்டியாளர்கள் எல்லாரையும் வந்து ரிங்குக்கு வர சொல்றாங்க. அப்படி இது பண்ண இவங்க எல்லாரும் இங்க இருந்து போக, இவங்க டீம் எல்லாம் உங்களால முடியும், எப்படியாச்சும் எல்லாரும் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்ல, இவங்களும் அதை சொல்லிக்கிட்டு இங்க இருந்து போறாங்க. இப்படி போக இந்த பக்கம் பயங்கரமான கூட்ட நெரிசல், அவ்வளவு கூட்டம் போட்டியை பார்க்க நின்றுகிட்டு இருக்கு. நம்ம புல்மா டீம்னால உள்ளேயே போக முடியல. உடனே நம்ம புல்மா என்ன பண்றாங்க, நம்ம லஞ்சை வந்து மறுபடியும் தும்ம வச்சுறாங்க. தும்ம வச்ச உடனே நம்ம லஞ்சு வந்து கோபப்படுற லஞ்சா மாறினோடனே இப்ப அவங்க வந்து கேப்சூல போட்டு கண்ணை வரவழைச்சு சரமாரியா சுட்டு இப்போ ஒரு வழியா அவங்களுக்கு வழி கிடைக்கவும் செய்யுது. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லின் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவன் எப்படி ஜெயிப்பான்னு சொல்ற கோகோ, டியானால எப்படி முடியும்னு இவ்வளவு நம்பிக்கையா இருக்குன்னு கேட்க, ஏன்னா டியானு கிட்ட நல்ல மனசு இருக்கு, என்னதான் டவ் வந்து பெரிய ஆளா இருந்தாலும் அவன் மனசுல எப்பயுமே தீமை மட்டும்தான் இருக்கு, ஆனா நம்ம டியான்ட்ட நல்ல மனசு இருக்கு, அவன் கன்ஃபார்ம் ஜெயிப்பான், வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் பசிக்குதுல இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு வந்து அந்த செஞ்சு பீன் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு நம்ம எம்சாவும் கர்லினும் இதை தானே கொடுக்குற, எது இதானு பாருன்னு சொல்லி அவங்களும் சில செஞ்சு பீன்ஸை காட்டுறாங்க. இப்பதான் நம்ம கோகுக்கு புரியுது, என்னது அப்ப நீங்களும் கரீன் டவர்ல ஏறினீங்களா, மாஸ்டர் கரீனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க கோகு, லாஸ்ட் 3 வருஷத்துல நாங்களும் அவரை பார்த்தோம், அவருக்கு கீழே தான் நாங்களுமே ட்ரைனிங் எடுத்தோம், அது மட்டும் கிடையாம ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாரும் எங்களோட தனித்தனி வழியில போனோம். அப்பதான் வந்து அந்த டவர்ல ஏறும்போது யாஜிரோபிங்கிற ஒரு பையன் கூட அங்க இருந்தான், அவனையும் எங்க கூட போட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டோம், அவன் வந்துட்டானா என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இதை பேசிட்டு போக இது எல்லாத்தையும் நம்ம யாஜிரோபி பக்கத்துல இருந்த புதர்ல இருந்து ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் அம்பேர் வந்து ஒரு வழியா மறுபடியும் 24வது தென்கட்சி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் 72 போட்டியாளர்கள் இந்த போட்டியில கலந்துக்க வந்தவங்கள 8 பேர் தான் வந்து இந்த போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க செமிஃபைனல்ல. இப்ப போட்டி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி முதல் போட்டியை பத்தி சொல்ல, இப்ப இந்த பக்கம் டவ் இருக்கான் பாத்தீங்களாங்க, டவ்வும் அப்புறம் டியானும் இங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்க, நம்ம டியானு கிட்ட நம்ம டவ் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் கொண்டுட மாட்டேன், நீ தைரியமா வா, இந்த போட்டியில உன்னை கொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் உன்னை கொல்லணும் தான் நானும் இருந்தேன், இப்ப இந்த போட்டியில உள்ள பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னையா அந்த கோகு இருக்கான் பாத்தீங்களா, உங்க 2 பேரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொள்றேன், நீ பயப்படாம வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டவ் அப்படியே அவனை வெறுப்பேத்திக்கிட்டு வராருங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள வர இப்போ ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த முதல் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆக போக 2 பேருமே கோபத்துல ஒருத்தவங்க எதிர்பார்த்து நின்றுகிட்டு இருக்க, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்றாங்க.